ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் எடுத்த விளாகு 2 நாள் எடுத்தது ஒரே வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. தக்காளி பூண்டு சாதம், அப்பளம், கொய்யாப்பழம் பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு 2 தோசை, வேர்க்கடலை சட்னி, கொஞ்சமாக இந்த தக்காளி பூண்டு சாதம் வச்சு திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி கொடுக்கா, லைனிங் ப்ளவுஸ் இல்லாமல் நார்மல் ப்ளவுஸ் தான் அப்படின்னா, அதான் பேப்பர் கட்டிங் போட்டு கொடுத்துருக்கேன்ல, கட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த பேப்பர் மேலே போட்டுட்டு நான் தான் கட் பண்ணி அக்கா இதை நீயே இப்படியே கட் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னா, அப்புறம் அவளை கட் பண்ண சொல்லிவிட்டு நானும் கட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அரைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். தக்காளி வெண்டைக்காய்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கீரையை கிள்ளி வைக்கணும், அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வேறு வைக்கணும். சமையல் பார்த்திங்கன்னா தங்கச்சி கொத்தவரங்காய் பொரியல் கொடுத்துருந்தா, தயிர் தாளித்து வச்சுட்டேன், கம்மஞ்சோறு, அதுக்கப்புறம் சாப்பாடு வடித்தாச்சு. இந்த கடாயில் ஏதோ இருக்குது, என்னன்னு எனக்கும் ஞாபகம் இல்லை. ஒரு 2-3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால் நல்ல வேலைக்கு இந்த வேர்க்கடலை சட்னியை கூப்பிடிக்க தள்ளி விட்டுருப்பேன், எடுத்துகிட்டேன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல். நான் கஞ்சி குடிக்கும்போது வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டு முடிச்சிடுவேன். மழை பார்த்திங்கன்னா வெளியில் அவ்வளோ ஒரு மழை பெஞ்சிகிட்ருக்கு, ஜோராக பெய்யுது, சுளுன்னு இருக்குது. கிளைமேட்டே சுத்தமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அரைக்கீரை கிள்ளி எடுத்து வச்சாச்சு. 20 ரூபா கட்டு, கொஞ்சம் தான் வேஸ்ட்டு, மற்றபடி சூப்பரான ஃப்ரெஷ்ஷான கீரை. மழை பார்த்திங்களா எப்படி பெய்யுதுன்னு, சில்லுன்னு பெஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எங்கேயோ ஊட்டி கொடைக்கானலில் இருக்க மாதிரி தான் குளிராக இருந்தது. மேகமூட்டமாக அப்படியே பனிமூட்டமாக இருந்தது. அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. ஆனால் சளி பிடிச்சது போகவே போகாது. அதுக்கப்புறம் இந்த வசம்பும் மஞ்சளும் தான் காய வச்சுருந்தேன் வெளியே. நல்ல வேளைக்கு மழையில் நினைய விடாமல் எடுத்துட்டேன். இதை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைக்கணும். கட் பண்ணாவே முழுசாக போட்டேன், அதை அரைய விடாது, பிளேடு போயிடும்ட்டு அப்புறம் எடுத்து சின்ன சின்னதாக உடச்சிட்டேன். வெயிலில் வைக்கவும் நல்லா சுக்காட்டை காஞ்சி போச்சு. அப்புறம் உடச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு வசம்பை மட்டும் அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் விரலி மஞ்சளை போட்டு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் 1 டம்ளர் உளுந்து சேர்த்து நல்லா அரைச்சி ஜலிச்சு எடுத்துட்டேன். இந்த அரைச்சி ஜலிச்சு எடுக்கக்குள்ள எனக்கு அவ்வளோ ஒரு காண்டு. ஏதாவது செய்யலாம்னு சொன்னால் அந்த பொருள் வாங்கிட்டு வந்துடுவா, ஆனால் அதை செய்ய மாட்டாள், என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருவா. அப்புறம் நான் தான் வேலையை மெனக்கெட்டு செஞ்சிட்ருக்கணும். இது முடி உதிரும், தேவையில்லாத முடியெல்லாம் உதிரும்னு சொல்லி ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. டாக்டர் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும்ட்டு அதை வாங்கி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா அரைச்சிட்டு பவுடராக சளிச்சு எடுத்தாச்சு. இந்த சளிக்கும் போது கீழே இவ்வளோ கொட்டியிருக்கு பாருங்கள், அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு நான் கொஞ்சம் அது தண்ணி ஊற்றி நல்லா குழப்பி எடுத்துகிட்டு அப்படியே மூஞ்சில் போட்டேன் ஃபுல்லாக. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டேன்னு வைங்களேன். மஞ்சள் எரிஞ்சுதா இல்லை வசம்பு எரிஞ்சுதான்னு தெரியல, துகுன்னு எரிச்ச தாங்க முடியல. முடி கொட்டுதா கொட்டலையா அப்படின்னு பின்னாளில் சொல்லுகிறேன். பின்னாடி அப்படியே வர விளாகில் சொல்கிறேன், யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், சொல்கிறேன். அவ்வளோ ஒரு எரிச்சா, குழந்தைங்க பிறந்த குழந்தை கையில் வசம்பு கட்டிகிட்டு இருப்பாங்க, அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும், நல்லா செரிமான சக்தியாக இருக்கும். ஆனால் முடி உதிர்றதுக்கு உதவுன்னு சொல்லவும் நாங்கள் எதையும் கேட்காம அப்படியே வாங்கி அரைச்சி தேய்ச்சிட்டோம். முகம் அவ்வளோ ஒரு எரிச்சா. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மதியம் எனக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா கம்மங்கஞ்சியும் வேர்க்கடலை சட்னியும் தான். இது ஏன்டா மூஞ்சில் போட்டால் நாளைக்கு மூஞ்சி கொப்பளமாட்டம் வீங்க போகுது அப்படின்னு என் தங்கச்சி கிண்டல் அடிச்சிட்டு இருந்தா. பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு. இந்த மழைக்கே எங்கள் வீட்டு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிது. இன்னும் ஒரு நாள் சேர்த்து பேஞ்சிருந்ததுன்னா வெளியிலேயே போக முடியாது, அப்படியே காம்பவுண்டுக்குள்ளே இருந்துக்க வேண்டியதான். இப்போவும் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், ஆனாலும் இடி இடிக்குது, கிடுகிடுன்னு தாப்பாலே ஆடுது. அப்படியே அப்பார்ட்மெண்ட் வழியாக தெருவுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரம் நடந்துட்டுருக்கேன். கடைசியாக வாக்கிங் ஸ்டெப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். வாக்கிங் நடந்துட்டு போனால் தான் மனசுக்கும் திருப்தியாக இருக்குது. அப்புறம் தான் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டது கொஞ்சம் செரிக்கிற மாதிரி இருக்குது. இல்லாட்டி இந்த வயசுலேயே நமக்கு அஜீரண கோளாறுலாம் வந்துடுது. அதனால தான் இந்த நடை. இருந்தாலும் டீ காப்பி குடிக்கிறத நிறுத்துறது இல்லையே. வாக்கிங்லாம் நடந்துட்டு போயிட்டு திரும்பவும் தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. அதே தோசை, சட்னி மட்டும் கொத்தமல்லி தழை, வெங்காயம், புதினா தழை, தக்காளி, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சட்னி. ஆனால் தங்கச்சி பையனுக்கு ஒரு தோசை ஊற்றினேன், வேணான்னு சொல்லிட்டாங்கம்மா. அந்த ஒயிட் தோசையும் நானே சாப்பிட்டேன். ஒயிட் தோசை ஒன்று, அந்த கேப்பு தோசை ஒன்று.
இப்படி தான் அன்னைக்கு திங்கக்கிழமை போச்சு. இது வந்து செவ்வாய்க்கிழமைக்கு எடுத்த வீடியோ. நேற்று வாங்கிட்டு வந்திருந்த அரைக்கீரை கிள்ளி பொரியல் வச்சாச்சு. வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சு பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு செவ்வாழைப்பழம் ஆளுக்கு பாதி பாதி 3 பேரிச்சம்பழம் ஸ்நாக்ஸுக்கு வச்சு பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பிட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற வழியில் கடையில் போய் மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வந்தேன். மணத்தக்காளி கீரை கிடைக்காது. கடையில் வந்தோன்னே எல்லாம் விற்று போச்சும்பாங்க. இன்றைக்கி நம்ம எங்களுக்கு கிடச்சதுனால எனக்கு 2 தங்கச்சிக்கு 1 வாங்கிட்டு வந்துட்டேன். 2 பேரும் உட்காந்து அதை கிள்ளி எடுத்துகிட்டு இந்த சுடிதார் ஒரு வழியாக அடித்து திருப்பி ஷோல்டரை ஜாயின் பண்ணி வச்சிடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை மட்டும்தான் முடிக்க முடியும். சத்தியமாக இந்த ட்ரெஸ்ஸை தீபாவளிக்கு போட முடியாது. அடுத்து வர்ற விசேஷ நாள்லேயோ ஒரு வெள்ளி செவ்வாயிலையோ திங்கக்கிழமையிலையோ போட்டுக்கா மனசை தேத்திக்க வேண்டியதான். இட்லி சுடுற நமக்கு எதுக்கு புது ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் இந்த வருஷம் அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ட்ரெஸ் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு விட்டாச்சு. அப்படியே ஒன்றுன்னா அப்படியே நீவி விட்டு தான் தையல் ஓரமாக போட்டுட்ருந்தேன். குண்டூசி வந்து குத்திக்கிட்டேன். குத்தினா தான் நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் தெரியும். இல்லாட்டி குத்தி இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ என்னமோன்னு கடைசி வரைக்கும் எனக்கு மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும். பிகினர் டெய்லர் தான், கடைசி வரைக்கும் பிகினர் டெய்லர் மட்டுமே சொல்லிட்டு இருப்போம். என்னமோ அது வேறு மன வருத்தமாக இருக்குது. இன்னும் அட்வான்ஸாக ப்ளவுஸ் கற்றுக்கலாம், தைக்கவெல்லாம் கற்றுக்கணும். ஆனால் இன்னும் அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. நான் ஏதோ குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓடிட்டு வாயாடிட்டு அலையிறேன். எனக்கு மட்டும் என் தங்கச்சிக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்படியே புலம்பிகிட்டு இருக்க வேண்டியது. அதுக்கான முயற்சி எதுவும் எடுக்காமல் ஒரு வழியாக இதை ஸ்டிச் பண்ணி ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் கை கட் பண்ணணும். லைனிங் மட்டும் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதை வந்து மெயின் பீஸ்லேயும் வச்சு ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணி சைடு ஜாயின் பண்ணி ஓப்பன் ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். இது தீபாவளி முடிஞ்சு அடுத்த வாரமே வந்துடும் போல் இருக்குது. இதை நான் வந்து அப்புறமா போட்டுக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. தீபாவளிக்கு போடலான்னு நினச்சேன், அதனால தான் வந்த மன்னிப்பு. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு சட்டி நிறையா தண்ணி பிடிச்சி சோம்பு போல் சீரகம் ஓமம் வெத்தலை போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அதை அப்பப்போ குடிச்சிக்கிட்டேன். இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு அதே பழைய கம்மங்கஞ்சி அரைக்கீரை பொரியலோட லஞ்சை முடிச்சாச்சு. கீரை இந்த 2-3 நாளாகவே தொடர்ந்து வாங்கிட்டுருக்கேன். அப்புறம் ஒரு வாரத்துக்கு விட்டுருவேன். அப்புறமா திட்டினாங்கன்னா ஞாபகம் வந்து போய் வாங்கிட்டு வருவேன். என்னையாட்டம் ஆளுங்க யாருன்றதை சொல்லிட்டு போங்க. யாராவது திட்டினாதான் அன்னைக்கு சொரணை வரும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அப்படியே மழுங்கி போயிடும். நானும் அப்படி தான். லஞ்சு சாப்பிட்டு பசங்களை கூப்பிட்ற வேலை இருந்தது. அடுத்தடுத்து வேலை போயிட்டே இருந்தது. இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.